நெக்ஸ்ட் ஹெடிங் பாருங்கள். ஹெடிங் வந்து ப்ளோயம். ப்ளோயம் டு லெப்டம் சொன்னாங்க. ப்ளோயம் டு லெப்டம், அதாவது ப்ளோயம் செல்ல தான் சொன்னாங்க. சரிங்களா? ப்ளோயம் இஸ் த ஃபுட் கண்டக்டிங் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. அப்போ ப்ளோயம் வந்து அதோடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டக்டிங் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, அதாவது உணவை கடத்தக்கூடிய ஒரு கூட்டு டிஷ்யூ சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் ஆஃப் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். வாஸ்குலர் பிளான்ட்ஸ்னால் எந்த தாவரங்கள்லாம் சைலம் ப்ளோயம் காணப்படுதோ அதெல்லாம் வாஸ்குலர் பிளான்ட்ஸ். வாஸ்குலர் அப்படின்னு சொன்னாலே ஒரு செல் வந்து உணவை கடத்தும், ஒரு செல் வந்து நீரை கடத்தும். அப்போ உணவை கடத்தக்கூடியது ப்ளோயம், நீரை கடத்தக்கூடியது வந்து சைலம். இது ரெண்டும் சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் வாஸ்குலர் பண்டல். அப்போ அந்த வாஸ்குலர் எது சைலம் ப்ளோயம் இருக்கோ அதுக்கு பேர் வாஸ்குலர் பிளான்ட்ஸ்னு பேர். பாருங்க, இந்த டேர்ம் ப்ளோயம் வாஸ் காயின்ட் பை சி நகலி. அப்போ ஃபஸ்ட்டு ப்ளோயம் சொல்லக்கூடிய வேர்டை வந்து சி நகலி சொல்லக்கூடியவர் தான் 1858 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. 1858 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த ப்ளோயம் விச் டெரிவ்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம். சைலம் எப்படி டெரிவாச்சோ அது மாதிரி முத ப்ளோயம் வந்து ப்ரோகேம்பியத்திலிருந்து தான் உருவாயிருக்கு. அப்போ டெரிவ்டு ஃப்ரம் ப்ரோகேம்பியம் இஸ் கால்டு பிரைமரி ப்ளோயம். முதலாக தோன்றிய ப்ளோயம்னால அது பிரைமரி ப்ளோயம். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி இந்த ப்ளோயம் வந்து ப்ளோயம் சொல்லக்கூடிய வேர்டை வந்து காயின் பண்ணனால அது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்க, பிரைமரி and the phloem which is derived from vascular cambium is called secondary phloem. இரண்டாவதாக ப்ளோயம் தோன்றுறது அது எதிலிருந்து தோன்றுதுன்னா வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தோன்றுது. ஃபர்ஸ்ட் ப்ளோயம் வந்து ப்ரோகேம்பியத்திலிருந்து தோன்றுறது, அது பிரைமரி ப்ளோயம். இரண்டாவது செகண்டரியாக தோன்றக்கூடியது வாஸ்குலர் கேம்பியத்திலிருந்து தோன்றுறது, அது வந்து செகண்டரி ப்ளோயம். ஏர்லி ஃபார்ம்டு பிரைமரி ப்ளோயம், முத உருவான அந்த பிரைமரி ப்ளோயம் வந்து எலமெண்ட்ஸ் வந்து புரோட்டோப்ளோயம் என்று அழைக்கப்படுகிறது. ரெண்டாவது லேட்டராக உருவாகக்கூடிய ப்ளோயம் செகண்டரி ப்ளோயம் வந்து மெட்டாப்ளோயம் என்று அழைக்கப்படுது. ஃபஸ்ட்டு உருவான பிரைமரி ப்ளோயத்துக்கு இன்னொரு நேம் தான் புரோட்டோப்ளோயம். அதேமாரி செகண்டரி ப்ளோயத்துக்கு இன்னொரு நேம் தான் மெட்டாப்ளோயம் சொல்லப்படுது. அப்போ பாருங்க, புரோட்டோப்ளோயம் இஸ் ஷார்ட் லிவ்டு. புரோட்டோப்ளோயம் வந்து அதிக நாள் இருக்காது, ஷார்ட் லிவ்டு அப்படின்னு சொன்னால் ஷார்ட் லிவ்டு. இட் இஸ் கெட்ஸ் கிரஸ்டு பை த டெவலப்பிங் மெட்டாப்ளோயம். கிரஸ்ட்னா அதாவது நசுக்கப்படுகிறது, அதாவது மெட்டாப்ளோயம் வந்து வளர்ச்சியினால் நசுக்கப்படுது. கிரஸ்ட்னா அந்த அதாவது செல்கள் வளரும் பொழுது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பொழுது மெட்டாப்ளோயம் வந்து நசுக்கப்பட்டு காணப்படும்ன்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து பாருங்க, ப்ளோயம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 டைப் ஆஃப் செல்ஸ். சைலத்தில் எப்படி 4 டைப் ஆஃப் செல்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி ப்ளோயத்துலேயும் 4 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து சிவ் எலமெண்ட்ஸ், செகண்ட் வந்து கம்பேனியன் செல்ஸ், தேர்டு வந்து ப்ளோயம் பேரன்கைமா, ஃபோர்த் வந்து ப்ளோயம் ஃபைபர்ஸ். அப்போ சிவ் எலமெண்ட்ஸ், கம்பேனியன் செல், ப்ளோயம் பேரன்கைமா, ப்ளோயம் ஃபைபர்ஸ், இந்த மாதிரி ஒரு 4 டைப் ஆஃப் செல்ஸ் வந்து ப்ளோயத்தில் காணப்படுது. இது ஒரு 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ப்ளோயம் வெசல்ஸ் அப்படி கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா சிவ் எலமெண்ட்ஸ், கம்பேனியன் செல்ஸ், ப்ளோயம் பேரன்கைமா, ப்ளோயம் ஃபைபர்ஸ், 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிவ் எலமெண்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சிவ் எலமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிவ் எலமெண்ட்ஸ் ஆர் கனெக்டிங் எலமெண்ட்ஸ் ஆஃப் த ப்ளோயம். அப்போ சிவ் எலமெண்ட்ஸ் வந்து கனெக்டிங் எலமெண்ட்ஸ்னால் கடத்தக்கூடிய ஒரு ஆர்கன், கடத்துக்கூறு சொல்ல என்று அழைக்கப்படுது. கடத்துக்கூறு இல்லை கடத்தக்கூடிய. There are 2 types of namely sieve cells and sieve tubes. இந்த sieve elementsல 2 செல்ஸ் இருக்கு. ஒன்று வந்து sieve cells, இன்னொன்று sieve tubes. இப்போ sieve cells பற்றி பார்க்கலாம். பாருங்க, these are primitive type of connecting elements. Primitive type of connecting elements என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த sieve cells வந்து அதாவது primitive type of connecting found in pteridophytes and gymnosperm. அதாவது டெரிடோஃபைட்டாவிலையும் ஜிம்னோஸ்பெர்ம் தாவரங்களில் உணவை கடத்தக்கூடிய தொடக்க நிலை செல். அதுதான் என்னது பிரிமிட்டிவ் டைப்னா தொடக்க நிலை செல். இந்த சிவ் செல்ஸ் வந்து டெரிடோஃபைட்லையும் ஜிம்னோஸ்பெர்ம்லையும் ஆரம்ப காலங்களில் உணவை கடத்தக்கூடிய செல்லாக இருக்குது. அப்போ டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம் 2 தாவரங்களையும் முதலாக உணவை கடத்தக்கூடிய செல்லாக திகழ்வது இந்த சிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. The sieve cells have sieve areas and lateral walls only.
இது வந்து பக்கவாட்டு சுவரில் தான் காணும். செல்லுடைய பக்கவாட்டு, அதாவது லேட்ரல் வால்னா பக்கவாட்டு சுவர்களில் காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்கள், தேர் ஆர் நாட் அசோசியேட்டட் வித் கம்பைனிங் செல்ஸ். இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின்ஸ். இது எந்த காரணத்தை கொண்டும் கம்பைனிங் செல்லோட இணையாது. எதோட இணையாது? கம்பைனிங் செல்ஸோட இணையாது அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சிவ் டிப்ஸ் பாருங்கள். The sieve tubes are long tube-like connecting elements in the phloem. அதாவது சிவ் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோயத்திலே காணப்படக்கூடிய ஒரு லாங்கான செல், லாங்காக டியூப்பாக காணப்படக்கூடிய செல்ஸ் இந்த சிவ் டியூப்ஸ்ன்றது. பாருங்க, திஸ் ஃபார்ம் ஏ சீரீஸ் ஆஃப் செல்ஸ் கால்டு சிவ் டியூப் எலமெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ சீரீஸ் ஆஃப் செல்ஸ் சொல்கிறாங்களா. இது வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சலடை குழாய் போன்று ஒரே அதாவது வரிசையாக அமைந்திருக்கும். ஒரே ஒரு சீரீஸ்னால் ஒரு வரிசையாக அமைந்துள்ள எலமெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இந்த சிவ் டியூப்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் ஒன் எபோவ் த அதர். ஒன்றுக்கு மேலே ஒன்று காணப்படும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரம் வெர்டிக்கல் சிவ் டியூப் பாருங்க, த எண்டு வால் கண்டைன்ஸ் ஏ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ். அதே மாதிரி இந்த சிவ் டியூபுடைய எண்டு வாலில் வந்து நிறைய துளைகள் காணப்படும், நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் காணப்படும். லுக் லைக் சிவ். சிவ்னு என்ன? சலடை மாதிரி காணப்படும். இந்த மாவு சலிப்பாங்க இல்லையா, சலடை, மாவு சலிக்கிற சலடை அந்த வீட்டில் வச்சுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த செல்லோடைய எண்டில், இந்த மாதிரி செல்லோடைய எண்டில் வந்து நிறைய ஹோல்ஸ், நம்பர் ஆஃப் ஹோல்ஸ் காணப்படும். இந்த மாதிரி எண்டில் வந்து நிறைய ஹோல்ஸ் காணப்படும். இந்த மாதிரி ஹோல்ஸ் அதை மாவு சலிக்கக்கூடிய சலடை கட்ட மாதிரி காணப்படும். அதுதான் சிவ் சொல்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோர்ஸ் காணப்படனால ஸோ இட் இஸ் கால்டு சிவ் பிளேட். இது ஒரு 2 மார்க்கில் கேட்பாங்க. இந்த சிவ் எலமெண்ட்ஸ் பாருங்கள், அடுத்து வாங்க. இந்த சிவ் எலமெண்ட்ஸ் ஸோ பாருங்க, நெக்டரஸ் திக்னிங் தேர் லேட்ரல் வால்ஸ். தே மேபி பொசஸ் சிம்பிள் ஆர் காம்பவுண்ட் சிவ் பிளேட்ஸ். இது சிம்பிளாகவும் இருக்குது, காம்பவுண்டாகவும் இருக்குன்றாங்க. த மெயின் ஃபங்க்ஷன் பாருங்க, ஃபங்க்ஷன் ஆஃப் சிவ் டியூப்ஸ் fluid to be controlled by communicants. இது வந்து என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சலடை குழாயுடைய வேலையே வந்து துணை செல்களை கட்டுப்படுத்தப்படுகின்றன. துணை செல்களுடைய. அதே மாதிரி இன் மெச்சூர் சிவ் டியூப், சில தாவரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த சிவ் டியூப் மெச்சூராக இருக்க மாதிரி அதே தாவரங்களில் அப்போ மெச்சூராக இருக்கும்பொழுது நியூக்ளியஸ் அந்த செல்லு காணப்படாது. இட் இஸ் கண்டைன்ஸ் ஏ லைனிங் லேயர் ஆஃப் சைட்டோபிளாசம். அப்போ சைட்டோபிளாசம் இருக்குது, அது எப்படின்னா லைனிங் லேயர்னா நீள்வாக்கில் காணப்படும். ஏ ஸ்பெஷல் ப்ரோட்டீன் சொல்லக்கூடியது காணப்படுது. அந்த ப்ரோட்டீன் பேர் வந்து ப்ளோயம் ப்ரோட்டீன் காணப்படுது. இட் இஸ் கால்டு ஸ்லிம் பாடி சீனிக். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிவ் டியூப்பில் வந்து சைட்டோபிளாசம் வந்து நீள்வாக்கில் காணப்படுறதுனால அதுக்கு காரணம் என்னென்னா ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் ப்ரோட்டீன் காணப்படுது. அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் ப்ளோயம் ப்ரோட்டீன். அந்த ப்ரோட்டீனுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து அப்படி காணப்படுறதுனால அது பேர் ஸ்லைம் பாடி சொல்கிறாங்க. இன் மெச்சூர் சிவ் டியூப்ஸ் த ஃபோர்ஸ் ஆஃப் சிவ் பிளேட்ஸ் பிளாக்டு பை சப்ஸ்டன்ஸ் கால்டு ஹேலோஸ். இது 2 மார்க்ஸ், முக்கியமாக 2 மார்க் கொஸ்டின். இது முக்கியமானது. எங்கே? இன் மெச்சூர்லேருந்து இந்த ஹேலோஸ் வரையும் குறிச்சிக்கணும். 2 மார்க் கொஸ்டின். ஏன் அப்படின்னா மெச்சூர், அதாவது சிவ் டியூப் வந்து மெச்சூராக இருக்கும் பொழுது அதில் வந்து உணவை கடத்தி கொண்டே இருக்கும் பொழுது அந்த துளைகளில் வந்து சில நேரங்களில் உணவு போல் அடைச்சிக்கிறோம். அதாவது பிளாக் ஆகிடும். இப்போ வந்து ஒரு தாவரம் வந்து ஒரு இலை வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவானது ரூட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், ஒரு பிளான்ஸில் ஒரு இலை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உணவு பொருள் வந்து இப்போ ரூட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளுக்குள்ளே வந்துட்டு இருக்கு. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் ஆகிடுது. ஏன் அப்படின்னா அந்த உணவு குழாய் வந்து மெச்சூராக இருந்துச்சுன்னா, மெச்சூர்னா முதிர்ச்சி அடைஞ்சிருந்தா அது வந்து பிளாக் ஆகிடும். அப்போ அந்த உணவு பிளாக் ஆகும் பொழுது, உணவுப் பொருள் வந்து பிளாக் ஆகும் பொழுது அதுக்கு பேர் தான் காலஸ். இந்த பிளாக்னா அது பேர் காலஸ் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ் இந்த டேக்ஸ் பிளேஸ் த்ரூ த சைட்டோபிளாசமிக் ஸ்ட்ராண்ட்ஸ். அப்போ சைட்டோபிளாசமிக் ஸ்ட்ராண்ட்ஸ் நாங்கள் ஸ்டீவ் பாருங்க, இந்த சிவ் டியூப்ஸ் அக்ரஸிவ் ஆஞ்சியோஸ்பர்ம். இது எதில் காணப்படுது? ஆஞ்சியோஸ்பர்மில் காணப்படுது. இது 1 மார்க் கொஸ்டின். 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்த ஹெட்டிங் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பேனியன் செல்ஸ். அடுத்த என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கம்பேனியன் செல். கம்பேனியன் செல்னா துணை செல் என்று பெயர். இந்த கம்பேனியன் செல் வந்து பார்த்தீங்கன்னா தின் வால்டு
கமெண்ட் செல் எப்படின்னா தின் வாலாக இருக்கும். அந்த செல்ஸ் வந்து தின்னாக இருக்குது. எலாங்கேட்டர்னா நீண்டு காணப்படுது. அதே மாதிரி ஸ்பெஷலைஸ்டு பேரனிமா செல்ஸ். இந்த செல் வந்து கம்பெனி செல்லில் காணப்படக்கூடிய பேரனிமா செல் வந்து ஒரு சிறப்பு செல்லால் ஆனவை. அதே இதில் செல் வால் வந்து தின்னாக இருக்குது, எலாங்கேட்டர் இருக்குது. விச் ஆர் அசோசியேட்டட் வித் சிவ் எலமெண்ட்ஸ். இது எதோட இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிவ் எலமெண்ட்டோட இணைஞ்சிருக்கும். அண்டு கால்டு கம்பெனி செல்ஸ். அதனால தான் இது வந்து கம்பெனி செல்ஸ் என்று அழைக்கப்படுது. கம்பெனி செல்னா துணை செல் என்று பெயர். கம்பெனியன் செல்னா துணை செல் என்று பெயர். இது எதோட இணைஞ்சிருக்கு? சிவ் எலமெண்ட்ஸோட இணைஞ்சிருக்கு. பாருங்க, இந்த செல்ஸ் ஆர் லிவிங் அண்ட் தே ஹேவ் சைட்டோபிளாசம் ப்ராமினன்ட் நியூக்ளியஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமும் இருக்குது. நிரந்தரமான ப்ராமினன்ட் நியூக்ளியஸ்னால் நிறைய ஒரு நிரந்தரமான நியூக்ளியஸ் காணப்படும் சொல்கிறாங்க. தே ஆர் பாருங்க கனெக்டட் டு தி சிவ் டிப்ஸ் த பிட்ஸ் ஃபவுண்ட் இன் த லேட்டரல் வால்ஸ். பக்கவாட்டு வாலோட சிவ் டிப்ஸ் இணைஞ்சிருக்கு. The through the pits cytoplasmic contacts maintain the between these elements. The cells help in maintaining pressure gradient the sieve tips. Pressure gradient sieve அழுத்தம் காரணமாக, அதாவது pressure அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அழுத்தம் காரணமாக, அதாவது அழுத்த காரணமாக அது சரி செய்ய துணை புரிகிறது சொல்கிறாங்க. எது துணை புரிகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சல்லடை குழாய்கள், அதாவது இந்த சல்லடை குழாய்க்குள்ள அழுத்தம் ஏற்படும் பொழுது துணை செல் வந்து துணை புரியுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ யூஸ்வலி இந்த நியூக்ளியஸ் த கம்பெனி செல்ஸ் சிவ் ஃபார் த நியூக்ளியஸ் சிவ் டிப்ஸ் ஆஸ் தேர் லேக் தம். இங்கே என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சிவ் டிப்பில் வந்து நியூக்ளியஸ் இல்லை அப்படின்றாங்க. உட்கரு காணப்படாதுன்றாங்க. உட்கரு அதன் பணியை மேற்கொள்ளுது. அதாவது உட்கரு இல்லாதனால, உட்கரு வந்து இல்லை, அதனால் துணை செல் வந்து உட்கருடைய பணியை செய்யுது. இங்கே என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா யூஸ்வலி நியூக்ளியை ஆஃப் த கம்பைன்ட் செல்ஸ் சர்வ் ஃபார் த நியூக்ளியஸ் சிவ் டிப்ஸ். நியூக்ளியை இல்லாதனால நியூக்ளியை செய்யக்கூடிய ஒர்க்கை இந்த சிவ் டிப்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இந்த கம்பைன்ட் செல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் ஓன்லி ஆஞ்சியோஸ்பெர்ம். கம்பைன்ட் செல்ஸ் எது காணப்படுது? ஆஞ்சியோஸ்பெர்மில் மட்டும்தான் காணப்படும். 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஆப்ஷன் இன் ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் ட்ரைடோபைட்ஸ். அடுத்து இது அசோசியேட்டட் வித் த டிப்ஸ் கனெக்ஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். இது வந்து உணவை கடக்க பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோயம் பேரங்கைமா. ஃப்ளோயம் பேரங்கைமான்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃப்ளோயம் பேரங்கைமா செல்ஸ் அசோசியேட்டட் வித் த ஃப்ளோயம். அப்போ பேரங்கைமா செல்ஸ் வந்து ஃப்ளோயத்தோட இணைஞ்சிருந்தா, பேரங்கைமா செல்ஸ் வந்து ஃப்ளோயத்தோட இணைஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஃப்ளோயம் பேரங்கைமான்னு பேர். இது வந்து லிவிங் செல்ஸ், இது வந்து உயிருள்ள செல்ஸ் சொல்கிறாங்க. அதே மாதிரி த ஏர் ஸ்டோர் இந்த பேரங்கைமாவில் என்னென்ன ஸ்டோர் பண்ணாங்கன்னா ஸ்டார்ச் அண்ட் ஃபேட்ஸ் வந்து சேமித்து வைக்கப்படுது. அப்போ ஃப்ளோயம் பேரங்கைமா செல்லில் வந்து ஸ்டார்ச்சும் ஃபேட்ஸில் உணவு தருவாங்க. தே ஆல்சோ கண்டைன் ரெசின்ஸ் அண்ட் டேனின்ஸ் இன் சம் பிளான்ஸ். சில பிளான்ல வந்து ரெசினும் டேனின்ஸ் சேமித்து வைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. பிரைமரி ஃப்ளோயம் கன்சிஸ்ட் ஆஃப் ஆக்சில் பேரங்கைமா. பிரைமரி ஃப்ளோயத்தில் வந்து என்ன காணப்படும் பார்த்தீங்கன்னா ஆக்சில் பேரங்கைமா, பேரங்கைமா காணப்படும் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் செகண்டரி ஃப்ளோயரில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் போத் ஆக்சில் அண்டு ரே பேரங்கைமா காணப்படுது. அதாவது பிரைமரி ஃப்ளோயரில் வந்து உங்களுக்கு வந்து எந்த காணப்படும் பார்த்தீங்கன்னா பிரைமரி ஃப்ளோயரில் வந்து ஆக்சில் பேரங்கைமா மட்டும் தான் காணப்படுது. ஆனால் செகண்டரி ஃப்ளோயரில் வந்து ஆக்சில் பேரங்கைமாவும் காணப்படுது. அதே நேரத்தில் ரே பேரங்கைமா, கதிர்வீச்சு பேரங்கைமாவும் காணப்படுது. பாரமோசன்ஸ் காணப்படும் சொல்கிறாங்க. கதிர்வீச்சு பேரங்கைமா காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்க, இந்த ஃப்ளோயம் பேரங்கைமா இஸ் பிரசன்ட், தே ஆர் பிரசன்ட் இன் டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பெர்ம் அண்ட் டைகாட்ஸ். இது 1 மார்க் கொஸ்டின்ஸ். அப்போ ஃப்ளோயம் பேரங்கைமா எங்கெல்லாம் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்டில் காணப்படுது, ஜிம்னோஸ்பெர்மில் காணப்படுது, டைகாட்லேயும் காணப்படுது. சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ். இப்போ சைலம் ஃபைபர் பார்த்தோம்னா சைலம் ஃபைபர்ஸ் ஆர் லிபிரிபம் ஃபைபர்ஸ் பார்த்தோமா இல்லையா? அதே மாதிரி ஃப்ளோயத்தில் வந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் அல்லது ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் இது ஒரு ஒன்று கேட்பாங்க. ஃப்ளோயம் ஃபைபர் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கேட்டால் ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ். பாருங்க, இந்த ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீமா அசோசியேட்டட் வித் ஃப்ளோயம். அப்போ ஃபைபர்ஸ் ஆஃப் ஸ்க்ரீமா செல்ஸ் வந்து ஃப்ளோயத்தோட சேர்ந்து இருந்தால் அதுக்கு பேர் ஃப்ளோயம் ஃபைபர்ஸ் ஆர் ஃபாஸ்ட் ஃபைபர்ஸ் என்று பெயர். அடுத்து பாருங்க, தேர் நேரோ. இது வந்து எப்படின்னா இதோடைய தேர் நேரோன்னா குறுகி காணப்படும். வெர்டிகலி எலாங்கேட்டட், வெர்டிகலி செங்குத்தாக காணப்படும் செல்ஸ். பாருங்க, வெரி திக் வால்ஸ். இதோடைய செல் வால் வந்து திக்காக இருக்குன்றாங்க.
ஆனால் அதே நேரத்தில் செல் அறை வந்து ஸ்மால் லூமன்னா குறுகி காணப்படும். among the four phloem elements among the four phloem elements phloem fibers only dead tissue. phloem fibers are only, அதாவது இந்த phloem elements 4ல phloem fibers மட்டும்தான் டெட் செல். இது ஒரு 1 mark questions. This are the strengthening this are the strengthening as well as supporting cells. இது வந்து என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா தாவரங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையும் உறுதியையும் கொடுக்குது, சப்போர்ட்டாகவும் இருக்குன்றாங்க. உறுதியும் கொடுக்குது, சப்போர்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ.